Hi friends, welcome back to my channel. அண்ட சராசரங்களும் நடுங்கியது, திசைகள் எட்டும் அதிர்ந்தது. ஒரு புறம் மரணத்தை வரமாக பெற்ற அசுரனின் கங்கணம், மறுபுறம் அந்த அதர்மத்தை வேறறுக்க வந்த ஆதிசக்தியின் உக்கிரம். தேவர்களால் முடியாதது, மூவுலகமும் அஞ்சியது. அந்த இரத்த தாகம் கொண்ட அசுரனை அன்னை மகாகாளி எப்படி அடக்கினாள்? தன் கணவன் ஈசன் மீதே மகாகாளி ஏன் கால் வைத்தாள்? இதோ இரத்தமும் ஆக்ரோஷமும் நிறைந்த அந்த மகா சரித்திரம். அசுரர்களின் தவம் எப்பொழுதும் தர்மத்திற்காக இருப்பதில்லை. இரத்தபீஜன் கேட்ட வரம் மரணத்தையே ஏமாற்றும் ஒரு தந்திரம். பிரம்மதேவரே, மரணம் என்னை நெருங்க கூடாது. என் உடலில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த பூமியை தொடும் பொழுது அதே பலத்துடன் இன்னொரு இரத்தபீஜன் பிறக்க வேண்டும். பிரம்மதேவரால் இரத்தபீஜனுக்கு வரம் கிடைத்துவிட்டது. இரத்தபீஜன் கர்ஜித்தான். அவனது திமிர் வானை தொட்டது. தேவர்கள் போர் புரிய வந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த ஒரு தவறு அவனது உடலில் இருந்து இரத்தத்தை சிந்த வைத்தது. இரத்தபீஜனின் ஒரு சொட்டு இரத்தம் விழுந்தது. 1000 அசுரர்கள் பிறந்தார்கள். போர்க்களம் முழுவதும் இரத்தபீஜன்களின் அசுர சிரிப்பு. இது ஒரு போர் அல்ல, இது ஒரு முடிவில்லாத மரண ஊர்வலம். எல்லா எல்லைகளும் மீறப்படும் பொழுது அழிவின் வடிவம் பிறக்கும். துர்காதேவியின் நெற்றியிலிருந்து ஆக்ரோஷத்தின் பிழம்பாக வெளிப்பட்டால் மகாகாளி. கருமை நிற மேனி, விரிந்த கூந்தல், கண்களில் எரியும் நெருப்பு. அசுரனே, உன் ரத்தம் இந்த பூமியில் விழுந்தால் அது உனக்கு துணையாகலாம். ஆனால் அது என் நாவினை தொட்டால் அது உனக்கு சபக்குழி. இன்று உன் இரத்தமே உன் அழிவாக போகிறது. அன்னை காளிதேவி போர்க்களத்தில் இறங்கிய வேகம் காற்றையே கிழித்தது. அசுரப்படைகள் சிதறி ஓடினார்கள். ஆனால் இரத்தபீஜன் இன்னும் பயப்படவில்லை. அவனுக்கு தன் வரத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. யுத்த களம் உச்சகட்டத்தை எட்டியது. காளிதேவி ஒரு தந்திரத்தை கையாண்டாள். அவளது நாக்கு இந்த உலகத்தையே மூடும் ஒரு போர்வை போல விரிந்தது. இரத்தபீஜனை அவள் வெட்டும் பொழுது காற்றில் பறந்த ஒவ்வொரு இரத்த துளியையும் அவள் தன் நாக்கினால் ஏந்தினாள். இரத்தம் பூமியை தொடவில்லை, காளிதேவியே அந்த இரத்தத்தை பருகினாள். அதனால் அசுரன் மீண்டும் பிறக்கவில்லை. இரத்தபீஜா, உன் இரத்தத்தின் சூடு என் தாகத்தை தீர்க்கிறது. உன் பலம் குறைய குறைய என் வேகம் கூடுகின்றது. இனி உனக்கு மறுபிறவி இல்லை. அப்பொழுதுதான் இரத்தபீஜன் மகாகாளியை பார்த்து நடுங்கி நின்றான். தாகம் கொண்ட ஒரு வேங்கையை போல் அன்னை மகாகாளி அசுரனின் ஒட்டுமொத்த இரத்தத்தையும் குடித்து தீர்த்தாள். அசுரன் இரத்தபீஜன் பலமிழந்து வெறும் எலும்பு கூடாக மண்ணில் வீழ்ந்து சாய்ந்தான். அதர்மம் வீழ்ந்தது. வெற்றி கிடைத்து விட்டது. அனைத்தும் முடிந்தது என்ற சந்தோஷத்தில் தேவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் வேறு ஒரு பிரச்சனை உருவானது. இரத்தபீஜனின் இரத்தத்தை அருந்தியதால் மகாகாளியின் ஆக்ரோஷம் அடங்கவில்லை. அசுர ரத்தம் காளியின் உணர்வுகளை மழுங்க செய்தது. அவளது ஆட்டம் ருத்ர தாண்டவம் ஆடியது. அன்னை மகாகாளியை பார்த்து தேவர்கள் நடுங்கி போனார்கள். தேவர்கள் அலறியபடி, மகாதேவா, அன்னையை தடுங்கள், இல்லையெனில் உலகம் மிஞ்சாது என்று தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தார்கள். சக்தியை சிவனால் மட்டுமே அடக்க முடியும். சிவபெருமான் போர்க்களத்திற்கு வந்தார். அவர் கையில் ஆயுதம் இல்லை. அவர் அமைதியின் சிகரமாக தரையில் படுத்துக் கொண்டார். மகாகாளி ஆவேசமாக நடந்து வருகின்றாள். அவள் ஆவேசமாக நடந்து வரும் வழியில் சிவபெருமான் தரையில் படுத்துக் கொண்டார். மகாகாளி தன் அடுத்த அடியை ஈசனின் மார்பில்
பலமாக எடுத்து வைத்தாள். அந்த நொடி பிரபஞ்சமே உறைந்து போனது. அந்த தொடுதல் காளியின் அகக்கண்களை திறந்தது. தன் காலடியில் இருப்பது தன் நாதன், இந்த உலகத்தையே ஆளும் சிவபெருமான் என்பதை மகா காளி உணர்ந்தாள். தன் பிழையை உணர்ந்து நாக்கை கடித்தபடி அமைதி அடைந்தாள். காளியின் ஆக்ரோஷம் அகன்றது. அன்னை மகா காளி சாந்தமானாள். சக்தி என்பது வேகம், சிவன் என்பது விவேகம். விவேகம் இல்லாத வேகம் அழிவை தரும். நம் கோபத்தை ஞானம் கொண்டு ஆள வேண்டும் என்பதே இந்த சரித்திரம். இது போன்ற வரலாற்று புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நன்றி.